ஹாய்! மினி விலாக்ஸை ஏன் கன்டின்யூ பண்ண மாட்றீங்க? அப்பப்போ நிறுத்திறீங்க, போட மாட்றீங்கன்னு நெறைய பேர் மெசேஜ் பண்ணி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வாரம் கெஸ்ட் வந்துறதுனால என்னால கன்டினியூஸா போட முடியல. ஸோ, அதனால தான் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கும். கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் நீங்க இந்த மாரி கேட்கறது. அதுக்கப்புறம் சரி சப்பாத்திலாம் செஞ்சா வேலைக்கே ஆகாது. ஏன்னா கெஸ்ட்டு அவ்வளோ பேர் இருக்கிறதுனால மொத்த பேருக்கும் சப்பாத்தி சுட்டோம்னா அவ்வளோதான் கால் கையெல்லாம் வலி எடுத்துக்கும்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஊற போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்தேன். சரி பொங்கி ஊற்றும்னு தெரிஞ்சே நான் வந்து கம்மியாக தான் வச்சேன். சரி இனிமேல் பொங்கி ஊற்றாத அளவுக்கு வச்சேன். ஆனாலும் நீ வேலை செஞ்சு தான் ஆகிற இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பொங்கி ஊற்றி ஃபுல் வேலை தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தான் துணி இட்லி தான் பிடிக்குமே. ஸோ துணி இட்லியே ஒரு 10 ஈடு எடுத்து ஊற்றினாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணி இட்லியே பண்ணிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்தாங்க அங்கேருந்து கெஸ்ட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். ஏன்னா எறும்பு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு மாமனார் மாமியாரை ஏன் நீங்கள் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அவங்க என்னைக்கு ஓகே சொல்கிறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.